எனக்கு ஒண்ணு புரியல. அது என்ன பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள? பொம்பளை புள்ளைய வளர்க்கறத விட ஆம்பளை புள்ள வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆம்பளை புள்ளைய பெத்தவங்களுக்கு தான் அது தெரியும். பிள்ளைக்கு துணி எடுக்க போனா 200 ரூபாய்க்கு அழகழகா கலர் கலரா டிசைனா இருக்கு. இதுல என் பிள்ளைக்கு ஒரு பேண்ட் எடுக்கணும்னு போனா 700 ரூபாய் 800 ரூபான்றாங்க பேண்ட் மட்டுமே. பொம்பளை புள்ளைய ஏன்னு சொல்லி அடங்கலனா கரண்டி எடுத்தாலே அடங்கிடுங்க. இதுங்க கிட்ட நான் காலையில இருந்து ஏன்னு 1008 வாட்டி சொல்லிட்டேன். ஆனாலும் அடங்குற மாதிரி தெரியும். விளையாட்டு சாமான்ல பொம்பளை பிள்ளைக்கு 100 ரூபாய் கொடுத்து சொப்பு சாமான் வாங்கி கொடுத்தாலே அது அழகா போய் உட்காந்துக்குது. ஆனா ஆம்பளை பிள்ளைய பெத்தவங்க 250 ரூபாய் கார்ல இருந்து 7500 ரூபாய் கார் வரைக்கும் வாங்கி வீட்டுல வச்சிருக்கோம். ஆனாலும் அடங்குற மாதிரி தெரியல. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா சீர்வரிசை கொடுக்கணுமேன்றதுக்காக மட்டும்தான் அப்பெல்லாம் பயப்படுவாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு என் புருஷன மாதிரி சீர்வரிசையே வேணான்னு கட்டிக்கிற பசங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இனி வர ஜெனரேஷனுக்கு சீர்வரிசைன்ற வார்த்தையே அழிஞ்சு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் உனக்கு என்னமா ஆம்பளை புள்ளன்ற வார்த்தையை மட்டும் சொல்லாது. நான் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.